ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பீரியடிக் கிளாசிஃபிகேஷனில் இதுக்கு முன்னாடி டாபிக் வந்து மெட்டலர்ஜி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். மெட்டலர்ஜினா என்ன, அதை ஓர்லேருந்து எப்படி செப்பரேஷன் பண்ணி மெட்டல்ஸை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அலுமினியம் ஓர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்னா அலுமினியமை எப்படி ஓர்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் ஆஃப் அலுமினியம், ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு அலுமினியம் ட்ரையாக்சைடு வந்து Al2O3 அது வந்து இம்பியூர் ஃபார்மில் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட போடும்போது சோடியம் அலுமினேட் வந்து நமக்கு கிடைக்கும். சோடியம் அலுமினேட்லேருந்து நம்ம வாட்டர் போட்டோம் அப்படின்னா, ஸோ அதோட வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் நமக்கு கிடைக்கும். அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைட்லேருந்து நம்ம 1000 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு பியூர் Al2O3 வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நமக்கு கிடைச்ச Al2O3 வந்து பியூர் Al2O3 வந்து எலக்ட்ராலிசிஸ் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அலுமினியமை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆனோடில் வந்து கிராஃபைட் ராடு, அப்புறம் வந்து கேத்தோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க், அயன் டேங்க், அந்த அயன் டேங்கை வந்து கேத்தோடோட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோல்டன் அமோனியா. அப்போ மோல்டன் அமோனியா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஃபிலோசஃபர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 900 to 950 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். வோல்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வோல்ட் வரைக்கும் வந்து இருக்கும், ரைட்டா? அடுத்து ஓவரால் ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா 2Al2O3 நம்ம இந்த மாதிரி Al2O3 எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து அலுமினியம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வந்து தனியாக செப்பரேட் ஆகி போயிடும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இதில் வந்து என்ன பண்ணுறோம், மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியமில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அலுமினியமை வந்து பியூர் அலுமினியமாக மாற்றணும். அந்த பியூர் அலுமினியமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அலுமினியமில் இருந்து Al2O3 நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நம்ம சோடியம் அலுமினேட்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும், AlOH வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து Al2O3 வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலிசிஸ் ரியாக்ஷனில் வந்து எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அலுமினியமும் ஆக்சிஜனும் நமக்கு வந்து தனித்தனியாக வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து செப்பரேட்டிங் ப்ராசஸ். இதுக்கப்புறமா கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது அலுமினியம் வந்து நம்ம ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அலுமினியம் ஆக்சைடு வந்து கிடைக்கும் 2Al2O3, ரைட்டா? ஏரில் வந்து நைட்ரஜனும் இருக்கும். அப்போ அலுமினியம் நைட்ரேட் வந்து நமக்கு நைட்ரைடு வந்து கிடைக்கும், ரைட்டா? AlN, ரைட்டா? 2AlN வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வித் வாட்டர், அப்போ ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு Al2O3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும், ரைட்டா? அப்போ ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுதுனாலே அங்கே ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரியாக்ஷன் வித் பேஸ், அல்கலின் ரியேஜென்ட் போட்டோம் அப்படின்னா, இது உதாரணத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு சோடியம் அலுமினேட் கிடைக்கும். அமோனியா போட்டோம் அப்படின்னா அமோனியம் அலுமினேட் கிடைக்கும். பொட்டாசியம் போட்டோம் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் அலுமினேட் வந்து கிடைக்கும், ரைட்டா? அதுக்கடுத்து ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆசிடை பொறுத்த வரைக்கும் சல்ஃபூரிக் ஆசிடை போடும்போது நமக்கு 2 டைப்பாக கிடைக்கிது. சல்ஃபூரிக் ஆசிட் வந்து மைல்டு ரியேஜென்ட்டாக போட்டோம் அப்படின்னா, அதாவது டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகுது. இதுவே கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டோம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் சல்ஃபேட்டும் நமக்கு வாட்டரும் நமக்கு வந்து சல்ஃபேட் அயானும் நமக்கு வந்து வெளியே போகுது. SO2 மைனஸாக வந்து வெளியே போகும். அது வந்து கேஸாக வந்து லிபரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து HCl பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட்டட் HCl போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து கிடைக்கும், Al2O3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹைட்ரஜன் வந்து தனியாக செப்பரேட் ஆகி வெளியே போயிடும், ரைட்டா? ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸாக தான் இங்கே வந்து வெளியே போகுது. நெக்ஸ்ட் வந்து அஸ் அ ரெடியூசிங் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அலுமினியமை பொறுத்த வரைக்கும் Fe2O3யோட நம்ம அலுமினியமை வந்து ரியாக்ட் பண்ணும்போது Fe2O3 இருக்கிறது பியூர் அயனா மாறிடுது. பியூர் அயனா மாறினதுக்கு அப்புறமா Al2O3 ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகிடுது, தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு
தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு மற்றதை ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அலுமினியம் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகிடுது. அயன் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் அயன் ஆக்சைட்லேருந்து அயனா வந்து மாறிடுது. அப்போ பியூர் அயனா மாறினதுக்கப்புறம் அது வந்து Fe2O3ல 3+ இருக்கும். அயன் வந்து இங்கே 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹீட்டை வந்து லிபரேட் ஆகுது. இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது ஏரோப்ளேன் மெட்டீரியல்ஸில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் அலுமினிய பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இதோட யூசஸ். ஸோ இதோட வந்து அலுமினியம் ஓர் வந்து முடிஞ்சிருச்சு.